இமாம் புகாரியுடைய ஆசிரியர் ரஹிமஹுல்லா ஹுமைதின்னு சொல்லி, அவர்களுடைய ஆசிரியர் இமாம் ஷாஃபிஈ. புரியுதா? ஹுமைதி அவர்கள் ஷாஃபியுடைய மஜ்லிஸில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்களிடத்தில் ஒருத்தர் வர்றார். வந்து ஒரு விஷயத்தை பற்றி எடுத்து சொல்லி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்குறாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர் கேள்வி கேட்ட உடனேயே கதா ஃபீஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதா வ கதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னென்ன மாதிரி இதுக்கு ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க, இந்த இருக்க ஹதீஸ் இந்த இருக்க ஹதீஸ்ன்னு சொல்லி அவர் கேட்ட சில விஷயங்களுக்கு ஹதீஸை சொல்லிட்டாங்க. இப்போ கேட்டு வந்த மனிதர் அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாரு. ஷாஃபி இருக்கட்டும், இது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னார். இன்னைக்கு கேட்குறாங்களா இல்லையா மக்கள்? ஒரு ஆலிம்கிட்ட போய் பேசும்போது அந்த ஆலிம் ஹதீஸை சொன்னால் அது எங்களுக்கு தெரியும், இதில் உங்கள் கருத்து என்ன? இது அனுபவபூர்வமாக நான் என் வாழ்க்கையில் பார்த்தது, அனுபவபூர்வம். அன்றைக்குமா ஷாஃபி ரஹிமஹுல்லா நடந்தது, அவங்களுக்கு நடந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பல சம்பவங்கள், அதே போல் பல அறிஞர்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததை பார்க்குறோம். இப்போ பாருங்கள் நம்ம என்ன செஞ்சோம், அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி. புரியுதா இல்லையா? என் மேலே ரொம்ப பேர் கோவம் வரும், பின்னாடி சொல்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கொஞ்சம் சாஃப்டானவங்க. இதே இமாம் மாலிக்கிட்ட போய் கேட்டுதாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ தெரிஞ்சிருக்காண்டி. இமாம் ஷாஃபிகிட்ட போய் கேட்டு, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப சாஃப்டானவங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க கேட்குறாங்க, ஏன்பா என்னை நீ ஒரு சர்ச்சில் பார்க்கிறாயா, அல்லது யூதர்களுடைய வழிபாட்டு தலத்தில் என்னை பார்க்கிறாயா, அல்லது மஜூசிகளுடைய கோயிலில் என்னை பார்க்கிறாயா? நான் சொல்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று. அதை கேட்டதற்கு பிறகு ஷாஃபிஈ உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கிறாயே. புரியுதா? விளங்கல உங்களுக்கு? இப்போ நான் மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறேன், ஒரு முஸ்லிம் ரசூலுல்லாஹ் சொன்னதற்கு பிறகு எப்படி ஒரு மாற்றமான கருத்தை சொல்ல முடியும்? நான் என்ன சர்ச்சில் உட்காந்துக்கிட்டா இதை சொல்கிறேன்? அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, ஓ பைபிளை தூக்கி வையாங்க, முதல்ல நான் தான் சொல்கிறது தான் உனக்கு பைபிள் அப்படின்றான். புரியுதா இல்லையா? அவர்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக பாவ மன்னிப்பே கேட்கக்கூடாது, வீட்டில் உட்காந்துக்கிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ்வே ஓதக்கூடாது. யார்? ஒரு கிறிஸ்டின் யார்கிட்ட வந்து, பாதிரியார்கிட்ட வந்து, அதுக்கப்புறம் தான் அவர் தான் கேட்பார் உனக்காக வேண்டி. வாரத்துக்கு ஒரு தடவை அப்பத்து கொடுத்துட்டு அவர் தான் உன்கிட்ட உனக்கு கேட்பாரே தவிர நீ நேரடியாக கேட்க முடியாது. யகூதிகளுடைய கொள்கை அப்படி, ஒரு மஜூசிகளுடைய கொள்கை அப்படி. புரியுதா இல்லையா? நீ என்னை அப்படி நினைத்தாயா? என்னை ஒரு நசராணியாக நினைத்தாயா? சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு நசராணியாகவோ, அல்லது யூத வழிபாட்டு தலத்தில் இருக்கக்கூடிய ஒரு யகூதியாக, அல்லது ஒரு மஜூசிகளுடைய வணக்கத்தலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மஜூசியாக நினச்சியா? நான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்கிறேன், ஓங்கிறது என்னன்னு கேட்குறேன். எவ்வளவு கோவப்பட்டிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி எவ்வளோ சாதாரணமாகிடுச்சு. ஹதீஸு அது சஹீதான், ஆனால் எங்கள் ஜமாத்துடைய நிலைப்பாடு இது. முதல்ல மதுஹப்னு பேரை சொல்லி மக்களை வழிகெடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? ஜமாத்துடைய பயதான், ஜமாத்துடைய சட்டம், ஜமாத்துக்குன்னு ஒரு ரூல்ஸு, எங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்குது, நாங்கள் ஒரு அடிப்படையை வச்சு தான் குரானை ஆய்வு செய்வோம். என்னடா அடிப்படை? ஹதீஸை மீறி என்னப்பா அடிப்படை உனக்கு? ஹதீஸை மீறி என்ன அடிப்படையை வச்சிருக்கிறாங்க? நம்ம ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சம்பவம் சொன்னோம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்களிடத்துல ஒருத்தர் கேள்வி கேட்டார். என்ன கேள்வி? அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்றால் எப்படின்னு கேள்வி கேட்டார். இமாம் ஷாஃபி மாலிக் ரஹ்மத்துல்லாஹி என்ன செஞ்சாங்க? எப்பா இஸ்திவானா தெரியும், அது எப்படிங்கிறது எங்களுக்கு சொல்ல முடியாது, அதை பற்றி கேட்குறது பிதஅத்துன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னாங்க? இவனை தூக்கி கொண்டு போய் மதீனாவுக்கு வெளியே விட்டுவாங்கட்டான். இவனை மதீனாவுக்கு வெளியில் கொண்டு போய் விட்டுவாங்கட்டான். புரியுதா இல்லையா? அப்போ நம்முடைய அஹ்லுஸ்ஸுன்னா வல் ஜமாஅவை பொறுத்தவரை நாம் இது போன்ற சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு விளக்கம் சொல்ல மாட்டோம். அவன் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறான் என்று அவனை குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை தான் செய்யும். குழப்பங்களுக்கு நம்ம விளக்கம் சொல்ல போனால் அடுத்தடுத்து ஒரு குழப்பத்தை அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். புரிஞ்சுங்களா இல்லையா?